அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சூரியவம்சம் ஸ்டைலில் உப்புமா தான் போடுவோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணலாமா? அதுக்கு இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற அளவு ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு எனக்கு ஒரு 12 இட்லி பக்கம் தேவைப்பட்டுச்சு. ஒரு பவுலில் 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1½ ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரில் கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டு ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது. பட்டும் படாமல் மல்லிப்பூ மாதிரி லைட்டாக அப்படியே பரட்டி பரட்டி எடுக்கணும். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு இட்லியாக போட்டு நல்லா முருக பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருகக்கூடாது. நல்லா செவக்கிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு அது பார்க்குறக்கே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு குடமிளகா அது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அந்த கேப்சிகம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸு, 2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் ரெட் சில்லி சாஸு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக, பெருசாக காரம் இருக்காது. இப்போ இந்த காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம பெப்பர் போடுறது, ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் பெப்பர் பவுடர் போட்டு இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு. உங்கள்கிட்ட 2 சாஸு இல்லைன்னா ஏதோ ஒரு சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணது இப்போ அதை எடுத்து இந்த மசாலாவில் ஊற்றுனீங்கன்னா நல்லா திக்காக ஜெல்லி மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மசாலா கூட பொரிச்சு வச்சுருக்கிற இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு குத்தி குத்தி கிளற வேணாம். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வெள்ளை எள்ளு அதை கொஞ்சம் நல்லா தூவி விடுங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அதை நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் தேன் ஊற்றுங்க. நிறையா வேண்டாம். ஜஸ்ட் வெறும் ஒரே 1 ஸ்பூன் தேனை நல்லா ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேன் ஊற்றுங்க. தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மீந்து போன இட்லியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சுட்டு இட்லி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சாரா ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.